இந்த பகல் வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய். கடந்து வந்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறோம். எங்கள் காத்திருப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலையேற பெற்றதாக, மகத்துவம் நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக மாற்றி எங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை காண உதவி செய்தருடும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை நீர் மட்டும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியுமாய் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகின்ற வேத பகுதிக்கினராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் பார்த்தோம். வாசிக்கலாம் அதனுடைய 1வது வசனத்தை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லி தெளிவாக இந்த வசனம் சொல்லுகின்றது. ஏதோ நம்ம ஆலயத்துக்கு வந்து செபம் பண்ணி பாடல் பாடி கரங்களை தட்டி ஆராதிக்கிறது அல்ல ஆராதனை. அல்லேலூயா. அந்த ஆராதனையின் ஒரு பகுதியே இவைகளெல்லாம். ஜெபமும் துதியும் ஆராதனையும் பாடல்களும் என்ன என்று சொன்னால், இந்த ஆராதனைக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு அவயவங்கள் மட்டுமே. அல்லேலூயா. ஆனால் முழுமையான ஆராதனை என்று சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய முழுமையான ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஏற்ற உகந்த வழியிலே ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது, நம்ம பாடல் பாடி ஆராதிக்கிறதுனால அது முழுமையடைந்து விடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணி நேரங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருடங்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உணர்வோடு கூட அவருடைய சித்தமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஓட்டத்தில் முழு மூச்சாக நம்முடைய சரீரத்தினாலும், நம்முடைய ஆவியினாலும், நம்முடைய ஆத்துமாவினாலும் அவருக்கு உகந்த அந்த வழியிலே செயல்படுகின்ற, நிற்கின்ற, அந்த வழியிலே பிரயாணப்படுகின்ற செயலுக்காக, அந்த திட்டத்துக்காக, நோக்கத்திற்காக நீங்களும் நானும் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளும் தேவனுடைய பரிசுத்த ஆராதனைக்கு அடையாளங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆராதனை என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஆலயத்திலோ ஜெபக்கூடுகைகளிலேயோ நாம் பார்க்கின்ற ஆராதனை என்று சொல்லுகிற நேரம் வரும் பொழுது நாம் பண்ணுகின்ற துதியும் ஸ்தோத்திரங்களும் அந்த பாடல்களும் எல்லாம் சேர்ந்த ஒன்று அல்ல ஆராதனையின் முழுமை. அல்லேலூயா. ஆராதனை என்று சொல்லுகின்ற ஒன்று புத்தியுள்ள ஆராதனை இருக்கிறது, புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் இடைவெளி
நம்ம கடந்த காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப வித்தியாசம் எல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஒரு மயிர் இலை எந்த அளவிற்கு இடை இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் புத்தியுள்ள ஆராதனைக்கும் புத்தி இல்லாத ஆராதனைக்கும் இடைவெளியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா என்று சொல்லுகிறதை ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனி மனிதனும், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு பரிசுத்த மனிதர்களும் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உணர்வும் மிகவும் அதிகமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒரு சபையோ ஒரு மனிதனோ உங்களை நடத்த முடியாது. அதை நடத்துகின்ற திறம்பட அதை திட்டமாக சுவையாக 100% நேர்மையாய் நடத்த உங்களை அழைத்த தேவனால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், தாயின் கருவில் உண்டாகிறதற்கு முன்பே நான் உன்னை கண்டேன், உன்னை அறிந்தேன். உன்னை அறிந்தபடி அப்படி விட்டு விடாமல் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை சுத்திகரித்து, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பரிசுத்தப்படுத்தி, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசிகளாக தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அடையாளத்தை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்படி திட்டமிட்டு நாம் பிறப்பதற்கு முன்பு, நீங்கள் பிறப்பதற்கு முன்பு திட்டமிட்டு அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய திட்டம் நாம் பிறந்த பொழுதோ நம்முடைய பிறப்பிற்கு பின்பாக இன்றைக்கு நாம் யோசிக்கிற யோசனைகளின் படி உண்டான ஒன்று அல்ல. அல்லேலூயா. மாறாக நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பயணிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு இமை பொழுதும் தேவன் திட்டமிட்டவைகள். அல்லேலூயா. ஆனால் நாம் அந்த தேவன் திட்டமிட்ட அந்த திட்டத்தில் ஓடும்படிக்கு தேவனும் விரும்புகின்றார், நீங்களும் நானும் விரும்புகின்றோம். ஆனால் அதை செய்கிறதுல பெரிய குழப்பம், பெரிய முரண், பெரிய வஞ்சகம், பெரிய வழிமாற்றங்கள் இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு உதாரணமாக அநேக காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அதனுடைய அடுத்த காரியங்களாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அதிலே தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். முதலாவது, புத்தியுள்ள ஆராதனைக்கு அடையாளமாயிருக்கின்ற காரியங்கள் பலதையும் சிந்தித்தோம். அதை ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்லுகின்றேன். முதலாவது, ஒரு மனிதன் புத்தியுள்ள ஆராதனை செய்வான் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான்? ஆவியில் அனல் உள்ளவனாய் இருக்கின்றான். இரண்டாவது, அவனுடைய சூழ்நிலைமை எதுவும் நடக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் இருக்கலாம், எந்த தனிமையிலும் இருக்கலாம், எந்த குழப்பத்திலும் இருக்கலாம். ஆனால் அவைகளின் நடுவிலே இரண்டாவது, ஒரு மனிதன் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனாய் இருப்பான் என்று சொன்னால் அவன் பிடித்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையின் நம்பிக்கையில் சூழ்நிலைமையை பாராமல் அவன் சந்தோஷமாயிருப்பான். அல்லேலூயா. மூன்றாவதாக, அவன் எந்த உபத்திரவங்களை சந்தித்தாலும், எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் இயல்பாகவே தேவன் அவனுக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும் பொழுது, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மனிதன் என்னுடைய வாழ்க்கையில இல்ல, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில புத்தியுள்ள ஆராதனை செய்கிற வாழ்க்கை முறை இருக்கிறது என்று சொன்னால் அவன் எந்த காலத்திலும் ஜெபத்தில் உறுதியாய் இருப்பானே அல்லாமல் இங்கும் அங்கும் அதுவும் இதுவும் என்று சொல்லி அலைந்து திரிகிறவனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி தெளிவாய் பார்த்தோம். அல்லேலூயா. இப்பொழுது ஸ்தோத்திரம் ஐந்தாவது காரியமாக நாம் பார்க்கின்றோம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, மேட்டிமையான
சிந்தியாமல் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு கூட நடவாதிருங்கள் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறது. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்ன சொல்லுது? உங்களையே புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு என்ன அழுத்தி சொல்லுகிறது அப்படின்னா, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு என்ன செய்யணுமா? இணங்குங்கள். அல்லேலூயா. இதுதான் இன்றைய விசுவாச வாழ்வின் ஓட்டத்தில் எல்லா மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் வந்தப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, பதறாத, கலங்காத, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலைமையை பார்த்து கலங்காத, பதறாத, அமைதியாயிரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். யாருக்கு? தேவனை ஆராதிக்கிறேன், தேவனே என்னுடைய பங்கு, தேவன் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இதை ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அந்த அழைக்கப்பட்ட அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாம் அவனுக்கு எளிதான விஷயம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சொல்லும்போ மனுஷன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை தேவனுக்காய் சாதிக்க நிற்கும் பொழுது நம்ம மனம், நம்முடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படியாயிலும் ஜெயித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஐம்புலன்களும் வேகமாய் செயல்படுது. அல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிறதோ என்ன சொல்லுகின்றார்? அமைதியா உட்காரு, யுத்தம் செய்கிறது நான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அமைதியா இரு, கலங்காதே, பதறாதே, நான் உனக்காக நீதி செய்வேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் மனிதனோ ஆவியிலே நிறைந்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் செய்கின்ற சொல்லுகின்ற இடத்தில் இருந்தாலும், வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற மகிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்த அனுபவங்களை எல்லாம் கொண்டவனாயிருந்தாலும், அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய மனுஷனுக்கும் தேவன் விரும்புகின்ற அந்த வழியில நிற்கிறது முடியாத காரியம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இது உங்களுக்கு எனக்கும் மட்டுமல்ல, எல்லா பரிசுத்த மனிதனுக்கும் இருந்த பிரச்சனை. அல்லேலூயா. விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற விசுவாசத்திற்கு ஆதாரமான ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததி எண்ணி முடியாத அளவிற்கு இருக்கும். அவர் அதுக்கு கம்பேரிசனா என்ன காட்டுகிறார்? உதாரணமா மேல காட்டி சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை பார். கீழே காட்டி சொல்லுகிறாரு, பாரு கடற்கரை மணலை பார். இத உன்னால எண்ண கூடுமா அப்படின்னு கேட்கிறார். நட்சத்திரத்தை எண்ண கூடுமா அப்படின்னு கேட்கிறார். ரெண்டுமே நடக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. சுமார் என்று குறிப்பிட முடியும், குறிப்பிட்டு இத்தனை எண்ணிக்கை என்று சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இதே போல ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்லுகிறார், இந்த அளவிற்கு உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட, கேட்ட, விசுவாசித்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாச வாழ்க்கையை பிடிச்சிட்டு ஓடின வாழ்க்கை ஈஸியானது அல்ல. ஏனென்று சொன்னால்,
அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காலத்திலிருந்து கிட்டத்தட்ட அவன் 25 ஆண்டு காலம், 1-2 வருஷம் அல்ல, 25 ஆண்டு காலம் அதையே நம்பி ஓடும்போ வழியில அவன் விசுவாசத்தில் மட்டும் உறுதியா பிடிச்சு நிற்க முடியல. அநேக நேரம் அவனுடைய விசுவாசம் தள்ளாடி அலை பாய்ந்து பல இடங்களில் அவன் வழி விலகினான். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தின்படியே அவன் இருந்திருந்தான். ஆனால் அவனுக்கு இன்றைக்கு நம்ம பார்க்கும்போ இஸ்மவேல் என்று சொல்லுகின்ற ஒரு மகன் அவனுக்கு பிறந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. உலகம் பலதையும் சொன்னது, மனைவி பலதையும் சொன்ன பொழுது அவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் பூரணமாய் நிற்க முடிஞ்சிச்சுன்னா முடியல. இது அவனுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நாம் அவனை காட்டிலும் தேவனுடைய ஆவியை உள்ளுக்குள்ளே நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் பெற்றுக்கொண்டவர்களாய் ஓடுகின்ற, கிறிஸ்துவின் மகிமையை உள்ளே தரித்தவர்களாய் ஓடுகிற நீங்களும் நானும் கூட இதை மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அதான் உண்மை. புத்தியுள்ள ஆராதனை என்ன சொல்லுகின்றது? புத்தியுள்ள ஆராதனைக்கு எஜமான், மாஸ்டர், அதாவது நமக்கு ஒரு முன்மாதிரி யார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த இடத்தில் ஒருவர் நமக்கு முன்மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? சிலுவையிலே மரிக்கிறதற்கு அடிக்கப்படுகின்ற நேரம் வரும் பொழுது உலகமெல்லாம் பேசுகிறது, நேர் தேவனுடைய குமாரன் ஆயிற்றே, என்ன செய்யும்? இறங்கி வாரும், நாங்க நம்புறோம். இறங்கி வந்தீர்னா ஆண்டவருடைய பிள்ளை உண்மையிலேன்னு நாங்க இப்போவே சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்தது போலவோ அவர்கள் யோசனையை போலவோ இயேசு கிறிஸ்து இறங்கி வரவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சிந்தித்தோம் என்று சொன்னால், காரணம் வர முடியாததினாலேயோ அந்த மரண சிலுவையை தன்னை விட்டு அகற்ற முடியாதபடிக்கு இருந்தபடியினாலோ அல்ல. அவர் ஆரம்பம் முதலே அவருடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை மகத்துவம் என்ன என்று சொன்னால், அவர் சிறு வயது முதல் இதுவரைக்கும் அவருக்குள்ளே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த முதன்மையான விஷயத்தை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே வருவோமானால் இதே வாழ்க்கையில தான் நம்மளும் பயணித்துட்டு இருக்கிறோம். ஆனா முடியுதா அப்படின்னு கேட்டா முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் நான் வந்து விட்டேன், என் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கே மாறும். இது யாருடைய எண்ணம்? எல்லா மனுஷனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலனோ, எல்லா தலைக்கு மேல வந்தாலும் மௌனமா இரு, நான் உனக்கா செய்கிற அதிசயங்களை பார்க்கும்படிக்கு உன் கண்களை திறந்தருளும்படிக்கு நான் இருப்பேன்னு சொல்லி ஆழமாய் பலமாய் நம் கூட இருக்கிற தேவனை அநேக நேரம் கிரியை செய்யாதபடிக்கு நாம் அவரை அடைத்து போட்டு நாம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு அது செய்கிறதுனால என்ன யோசனை அப்படின்னா, இது தேவ சித்தத்தின்படி தான் நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படிதான் ஓடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு சுயம் நமக்குள்ளே எழும்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாய் வாழ்ந்த பொழுதும் அவருக்குள்ளே இருந்த பிரச்சனை இதுதான். நம்ம நினைக்கிறோம் பிசாசு ஏதோ நம்மை
அழிக்கக்கூடிய வல்லமை அவனிடத்தில் இருக்கிறது, அவன் பெரிய வல்லமை படைத்தவன் என்று சொல்லி பிசாசை பார்த்து மனிதனும் இந்த உலகமும் நடுங்குகிறது. ஆனால் ஒன்று, பிசாசு ஜெயித்தவன் அல்ல, அவன் தோற்று போனவன். எங்கே என்று சொன்னால், தேவன் அவனை வைத்த இடமாகிய ஆராதனை செய்கின்ற இடத்தில் இருந்த பொழுது அவன் தேவனுக்கு மேலாக தன்னை எண்ணிக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. வேற ஒரு தப்பும் பண்ணல. தேவனை விட நான் மேலே இருக்கின்றேன் என்று சொல்லுகிறதை அவன் பார்த்த பொழுது, நான் தேவனுக்கும் மேலானவன் என்று சொல்லுகின்ற ஒரு பெருமை அவன் தலைக்குள்ளே ஏறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்க்குற பாவம் அப்படின்னா குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அதுபோல் விபச்சாரம், வேசித்தனம், இதையெல்லாம் பாவம் என்று பார்க்கின்றோம். ஆனால் தேவன் பார்த்த பாவம் யாரிடத்தில் இல்லை? நீங்களும் நானும் சொல்லுகின்ற பாவம் இன்றைக்கு விழுந்து போன தூதனாகிய பிசாசினிடத்தில் இல்லை. மாறாக அவனை வைத்த இடத்திலிருந்து ஆண்டவர் அடித்து கீழே தள்ளினார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் பாவம் உடையவனாய் மாறினான். பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்தரை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறவன் உள்ளத்தில் பெருமை என்று சொல்லுகின்ற பாவம் வந்த பொழுது ஆண்டவர் அடித்தார். அவன் இருந்த இடத்திலிருந்து விழுந்து போனான். அல்லேலூயா. அப்படி விழுந்தவனை அழிக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பெரியவர், அவனுக்கு ஈக்குவலானவன் அல்ல பிசாசு. அவருடைய தூதனாய் படைக்கப்பட்ட ஒருவனே பிசாசு. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை அடித்தாலோ அவனை தண்டித்தாலோ அவருக்கு, அவருடைய உன்னதமான பெயருக்கு புகழ்ச்சி அல்ல, இகழ்ச்சி. காரணம், பலவீனமான அவருடைய படைப்பின் மேலே தன்னுடைய வல்லமையை உட்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒன்று வந்தபடியினாலே அவனை என்ன பண்ணி விட்டார்னா அடித்து தள்ளி விட்டாரு, தண்டிக்கவில்லை. அல்லேலூயா. மாறாக அவர் ஒரு திட்டத்தை போட்டார். அதே இடத்துல மனிதன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை, அற்பமான ஒரு மனிதனை, பலன் இல்லாத தேவதூதர்கள் அழிவில்லாதவர்களாய் படைக்கப்பட்டார்கள். இந்த சரீரத்தை உடையவர்களாய் படைக்கப்படவில்லை. மாறாக அந்த இடத்தில் விழுந்து போன தூதனுக்கு உண்டான அந்த ஆராதனையை தேசத்தில் ஏற்படுத்தும்படிக்கு அவர் விரும்பி அவருடைய உறவை மனிதனோடு ஏற்படுத்தும்படிக்கு ஒரு அற்பமான மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால தான் பூமியில மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினப்போ இந்த பிசாசால சும்மா இருக்க முடியல. அவனை எப்படி ஆயிலும் ஆண்டவர் வச்ச இடத்திலிருந்து வழி விலக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமும் தெளிவுமாய் போராடி ஏதேன் தோட்டத்தில் பாம்பின் உருவத்தில் வந்து ஏவாளிடத்தில் பேசி அவளை வஞ்சித்தான். அல்லேலூயா. எப்படி வஞ்சித்தான்? நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறது போல பாம்பு பேசினது இதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நடந்த காரியங்களுக்கு உவமைகளாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமே அல்லாமல் வேறொன்று அல்ல. அதே அனுபவத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ சப்தம், ஏதோ ஒரு உணர்வு, நம்மால் அடக்க முடியாத ஒரு செய்கை நம்மிலிருந்து வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் அல்லவா? அதெல்லாம் அதே அனுபவம் தான். ஏவாள் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை, ஆதாம் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை. அவன் மூலமாய் பிறப்பிக்கப்பட்ட மனுஷர்களாகிய இன்று வரைக்கும், மனுஷர்களாகிய நம் வரைக்கும், நம்முடைய தலைமுறைகள் வரைக்கும் அந்த
கிரியை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அற்பமான மனுஷன் ஆண்டவர் படைச்சி ஏதேன் தோட்டத்தில் வச்சார். இப்படி ஒருவன் வருவான், பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லலை, 2 ஆப்ஷன் கொடுத்தார். ஒன்று, தோட்டத்தின் நடுவில் 2 மரத்தை வச்சிருந்தாரு. ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க பழம் காய்க்கின்ற மரம். இன்னொன்று, அதே தொட்டு நிற்கின்றது. அதை புசிக்கிற நாளிலே மனிதன் ஜீவ ஆத்துமாவாக இருக்கின்ற இந்த சரீரத்திலிருந்து அழிவில்லாத தூதனை போல ஒரு சரீரமுடையவனாய் மாற்றப்படும்படிக்கு ஒரு விருட்சத்தையும் வைத்திருந்தார். அதுக்கு பேரு ஜீவ விருட்சம். ஆனால் மனிதன் எப்படி ஆனாலும் பிசகி போக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். காரணம், மனிதனை ஆண்டவர் நேசித்ததினால் இந்த திட்டத்திற்கு அர்ப்பணித்தார். ஏனென்று சொன்னால், அங்கே பிசாசானவன் வருகின்றான், வந்து வஞ்சித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்தார். புசித்தான். புசித்த மாத்திரத்திலே அதுவரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள இருந்த தேவனை உணரக்கூடிய, தேவனோடு கூடிய சஞ்சரிக்கக்கூடிய, தேவனோடு கூட தொடர்புள்ள ஒரு உறவை அந்த பழத்தை புசித்த நாளில் முறித்து போட்டான். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தான். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்ன வார்த்தை ஆதாமுக்குள்ளே நிறைவேறினது. அந்த மரணம் இன்று வரைக்கும் நமக்குள் இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ இப்படி இந்த பாவம் வந்த பொழுது எங்க வந்துச்சு? மனிதனாகிய ஆதாம் பழத்தை புசித்தப்போ பாவம் மனுஷனுக்குள்ள வருது. என்ன வருது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு வருகிறது, மரணம் வருகிறது. சரீர மரணம் அல்ல, ஆவியிலே கடவுளை காண முடியாத ஒரு மரணத்தை சந்திக்கின்றான். அன்று முதல் அவன் நிலையற்றவனாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு அவனாகவே உழைச்சி அவனாகவே வியர்வை சிந்தி பாடுபட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அல்லேலூயா. இது மனுஷன் மேலே ஆண்டவர் வச்ச தண்டனை அல்ல, மாறாக ஒரு பெரிய ரட்சிப்பும் மீட்பும் இங்கே இருந்தது. ஏன் என்று சொன்னால், ஏவாளை சபிக்கும் பொழுது, பாம்பிடத்திலே சொல்லும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதாமிட்ட சொல்லுகிறார், நீ இன்று முதல் வேர்வை சிந்தி சாப்பிடுவாய். ஏவாளிடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது கர்ப்ப வேதனையோடு பிள்ளை பெறுவாள் என்று சொல்லுகின்ற சாபத்தை மட்டுமே கொடுக்கிறார். ஆனால் பாம்பிடம் வரும் பொழுதோ என்ன சொல்லுகிறார்? நன்றாய் கவனிக்க வேண்டும். அவளிடத்தில் பிறக்கும் வித்தானது, ஸ்திரீயினிடத்தில் பிறக்கிற வித்தானது உன் தலையை நசுக்கும். நீயோ அந்த ஸ்திரீயின் வித்தின் குதிகாலை நசுக்குவாய். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஏன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யார்கிட்ட சொல்லுகிறாரு? பிசாசினிடத்தில் சொல்லுகின்றார். பாம்புன்னு சொல்லப்பட்டாலும் தள்ளப்பட்ட பிசாசு தான் அங்க இடையில வந்தது. யாரு? தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டவனை ஆண்டவர் தண்டிக்கவில்லை, மாறாக தள்ளி விட்டாரு. ஆனால் தண்டனையை
அங்கதான் நிறைவேற்றுகிறார். இங்கே மனிதனை அற்பமாய் படைத்து வைத்தப்போ அங்கே வந்து இடையில ஏறி ரெண்டகம் பண்ணதுனால ஆண்டவர் அங்கே ஒரு சாபத்தை மனிதனுக்கு கொடுத்தாரு. ஆதாமுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போ, இதை புசிக்கும் நாள்ல இதெல்லாம் செய்ததுனால நான் இதையெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஏவாளுக்கு சொல்லிட்டு பாம்பிடத்துல சொல்லும்போ வாசிக்கலாம் ஒருக்கா கூட தெளிவா, உனக்கும் பிசாசுக்கும் ஸ்திரீக்கும் அவன் பிசாசுனுடைய விதைகளுக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவன் தேவதூதனாயிருக்கிறான். தேவதூதனுடைய பலன் நம்மை போன்றது அல்ல. ஒரு இமை பொழுதுல எங்க வேணும்னாலும் பாஸ் ஆகி போயிட்டே இருப்பான். கடவுளை போல ஒரு வல்லமை படைத்த ஒரு அனுபவம் அவனுக்கு உண்டு. காரணம், அவன் கடவுளுடைய தூதன், கடவுளை போலவே இருக்கிறான். அல்லேலூயா. மனிதர்களாகிய நாமோ கொஞ்ச நேரத்துக்கு மேல யோசிக்க முடியல. யோசிச்சோன்னா, அளவு கடந்து யோசிச்சோன்னா நம்மளை 4 பேர் தூக்கிட்டு தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அளவிற்கு வல்லமை இல்லை. குறிப்பிட்ட பலத்தை, குறிப்பிட்ட எண்ணத்தை, குறிப்பிட்ட குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சார். அல்லேலூயா. ஆனா அப்படி வச்சப்போ இவன் இடையில ஏறி ஆண்டவர் வச்ச அந்த தோட்டத்திலே அவர் விரும்பின திட்டத்துக்கு மாறாக வந்தப்போ அங்கதான் முதல் ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. என்ன என்று சொன்னா, பிசாசுக்கும் நான் உண்டாக்கின மனுஷனுக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை இருக்கும். குறிப்பிட்டு சொல்லுகிறாள், ஸ்திரீயின் வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை. அல்லேலூயா. மனுஷனுக்கும் பிசாசுக்கும் பகை எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச பகை இன்றைக்கு முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ அங்கே ஆரம்பித்த பகையினால என்ன வருகிறது அப்படின்னா, அங்க அவர் சொல்லுகிறார், அதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அல்லேலூயா. இங்க அவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார். எப்படின்னா, ஸ்திரீயின் வித்துல நம்ம எல்லாரும் இருந்தாலும் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனிதனாக மனுஷனிடத்தில் பிறப்பார் என்று சொல்லுகிறத அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து பிசாசாகிய இந்த வல்லமையின் தலையை என்ன செய்வாரா? நசுக்குவார். நீயோ அவருக்கு குதிகால தாண்டி என்ன செய்ய முடியாது? எழும்ப. அதிகபட்சமா உன்னுடைய பலத்தை கொண்டு போராடினாலும் அவருக்கு குதிகாலை மட்டுமே என்ன செய்ய முடியும். ஆனா நீ எங்க நசுக்கப்படுற? தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், பிசாசும் இயேசுவும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு நேரம் கொண்டு விட்டுட்டாரு. யாரு? தேவ திட்டம். தேவனுக்கு ஈக்குவலா இருப்பேன்னு சொன்ன ஒருவனை நேரடியாக போய் மோதாமல் அதைவிட அற்பமான ஒரு மனுஷனை உண்டாக்கி அந்த மனு உருவிலே தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி ஸ்திரீயினிடத்தில் பிறந்த ஒரு சாதாரணமான உங்களை போல என்னை போல பாடும் அவமானமும் நிந்தையும் ஐம்புலங்களுடைய போராட்டங்களையும் உடைய ஒரு மனிதனாய் பிறந்து எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்ட ஒருவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்ததை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன் தான். பசிச்சுது, அவரால் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட முடியும். பிசாசு வாதிடுகிறான், ஆனால் அவர் என்ன செய்யவில்லை. ஏன்? அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற பெருமையை எந்த இடத்திலும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அல்லேலூயா.
அது பிரதானமான விஷயம் என்னன்னா, அதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே. பெருமையினால் பிசாசு விழுந்து போனான், தாழ்மையினால் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிசாசை ஜெயிப்பதே தேவனுடைய சித்தமாய் இருந்தது. எங்க வர ஜெயித்தார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க வர? பாதாளத்தில் ஊற்றினார். அப்படின்னா உலகத்தில் நடந்தப்போ அவர் தன்னுடைய தேவகுமாரன் என்று சொல்லுகிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தன்னை சாதாரணமான மனிதனைப் போலவே நடந்து கொண்டது போலவே சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும் கண்களை மூடி வெறுமையா நின்னார். எதுக்காக அப்படின்னா, அவருக்கு தெரியும், நான் வந்த நோக்கம் தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற. அவருடைய சித்தம் நிறைவேற்றுகிறதற்கு நான் தாழ்மையை தரித்தாக வேண்டும், இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அவருடைய பிரதான திட்டமாய் இருக்கிறதுபடியினாலே அவர் அதற்காக போராடினார். அல்லேலூயா. அதனால தான் கல்வாரி சிலுவையில் நீ இறங்கி வந்தா நாங்கள் நம்புவோன்னு காத்திருந்த ஜனங்களுக்கு முன்பு தன்னை வெறுமையாக்கி நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசின் பெருமையை தாழ்மையினால் உடைத்து போட்டதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசு செய்த பாவம் என்ன? பெருமையை அல்லாமல் நம்ம உலகத்தில் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அவன் அதை செய்துட்டான், இதை செய்துட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி. இது அல்ல தேவனுடைய பார்வையில் பாவம். வசனம் சொல்லுகிறது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் பார்க்கின்ற மிக பிரதானமான எதிர்க்கின்ற அருவருப்புகிற கடும் கோபமாய் பார்க்கின்ற ஒன்றே ஒன்று, எங்கே பெருமை அகங்காரம், எங்கே அகந்தை மேட்டிமை வருகிறதோ அதை நேரே எதிர்க்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை செய்கிற உங்களுக்கும் எனக்கும் எத்தனை நேரங்கள் நாம் இந்த பெருமையை கொண்டு விசுவாச வாழ்க்கையை ஓடி இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். அநேக நேரம் நாம் தோற்று போனவர்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈஸியா சொல்லி விடுவோம், ஆதாம் பாவம் செய்துட்டோம், காயின் பாவம் செய்துட்டான், இப்படி வரிசையா எல்லாரையும் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. காரணம், அது தப்பில்லை என்று சொல்லுகிற எண்ணமும் ஏக்கமும் நம்முடைய மனசாட்சி நமக்கு வஞ்சகமாய் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரதானமாய் ஆண்டவரை விட்டு விலகுகிற விஷயம் என்ன எல்லாம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மௌனமாயிரு. நம் மௌனமாக இருக்கிறோமா? எப்படி ஆகில இதை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றாலும், என்னதான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்று கொண்டிருந்தாலும் அடுத்த நேரம் அதை அடைவதற்காக ஐம்புலன்களோடு கிரியை செய்கிற மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவருடைய பலத்த யுத்தத்தை பார்க்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, யுத்தம் என்னுடையது, நீங்களோ சும்மா இருப்பீர்கள், வெற்றி வந்தப்போ கொண்டாடுவீர்கள் என்று சொல்லுகிற இடத்துல தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. மாறாக நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவற்றை சில நேரம் பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு போகிற ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு போவோம். ஆனால் வீட்டில் போய் கால் வச்ச உடனே திருப்பியும் அதே பாரம், அதே சுமை, அதே கஷ்டம், அதே அவமானத்தை சுமந்து அதை எங்கெல்லாம் கொண்டு எப்படியெல்லாம் தீர்க்கலாம், எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் என்று சொல்லி போராடி கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான்
தேவனுக்கு விரோதமான மேட்டிமையான சிந்தை. நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் எல்லாம் பெருமையுமே படலப்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த பெருமையினால தான் பிரச்சனையே. அதனால தான் விட்டு கொடுக்க முடியவில்லை. அதனால தான் அடுத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறத சந்தோஷமா பார்க்க முடியல. அந்த பெருமை, வஞ்சகம், மேட்டிமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருப்பதனால தான் எதையுமே சகிக்க முடியவில்லை, கஷ்டத்தை சகிக்க முடியவில்லை, போராட்டத்தை சகிக்க முடியவில்லை, கர்த்தருடைய சித்தத்திற்காக சகித்து போராடி நிற்க முடியவில்லை. காரணம், நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். எப்படி ஆகிலும் இவனை ஜெயித்தே ஆகணும், எப்படி ஆகிலும் இவர்களே ஜெயித்தே ஆக வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த காரியத்தில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று போராடுகிற சிந்தைக்கு பின்னாலே என்ன இருக்கிறது? மேட்டிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஹலோ, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படின்னா உங்களை சீர்தூக்கி பாருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. சிந்திக்காம இருக்க முடியுதா? எப்படி முடியும்? நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதே மேட்டிமை ஜெபத்துக்கு மேல ஏறி இருந்து ஆடுதே. என்ன ஜெபம்? நீங்க எல்லாம் நல்லவங்க, பொதுவா சில நேரங்களிலே ஜெபம் பண்ணும் பொழுது கூட நாம் அடுத்தவர்களை கம்பேர் பண்ணி, அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணி, நான் இதை இப்படி அடையவில்லையே, அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதே என்று சொல்லுகிறத கூட மேட்டிமையான சிந்தையோடு கூட எங்க இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது புத்தி உள்ள ஆராதனை அல்ல. அதுதான் சொல்றேன். அல்லேலூயா. வேதவசனம் முழுமையாய் சொல்லுகின்றது, மேட்டிமைக்கு, பெருமைக்கு, அகந்தைக்கு தேவன் எதிரி. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், அபிஷேகத்தில எல்லாம் நிரம்பலாம், அந்நிய பாஷையில எல்லாம் துதிக்கலாம், தீர்க்க தரிசன கிருபையெல்லாம் பெறலாம். ஆனால் மேட்டிமை, அகந்தை நமக்குள்ளே எங்கேயாகிலும் ஒளிந்து பிசகி இருந்தாலும், நீங்களும் நானும் வழி நடக்கின்ற அந்த புத்தியுள்ள ஆராதனை புத்தியற்ற ஆராதனைக்குள்ளே பிசகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியங்களை குறித்து பலவிதமான கேள்வி. என்ன அப்படின்னா, கடிந்து கொண்டு பேசுகிறது, அவங்க தான் உண்மையான ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. போதகர் கடிந்து கொண்டு பேசுகிறார், அவர் அதனால நல்ல ஊழியர். மற்ற இடத்துல கண்டிப்பே இல்லை, அதனால ஊழியம் சரியா அவங்க செய்யலை. இந்த கம்பேரிசன்லேயே சில இடங்களை நோக்கி மக்கள் திரள் கூட்டம் போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் அடுத்தவர்களை கண்டிக்கும் பொழுது நமக்கு பார்க்க ஜாலியா இருக்கு. எப்படி? அடுத்தவர்களுடைய குறைகளை சுட்டி காமித்து குத்தி சொல்லும் பொழுது நமக்கு இருதயம் கேட்க சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே இடத்துல என்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களோ அன்றைக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுதா? அடுத்தவர்களை கடிந்து பேசுகிறது போல சபைகள் குற்றம் சாட்டி பேசும் பொழுது நல்லது போல தெரியும். ஆனா உங்களை, தனிப்பட்ட என்னை, என்னுடைய காரியத்தை நேராக தாக்கி பேசும்போ அது கடிந்து கொள்ளுதல் போல தெரியாது. அப்பதான் தெரியும் உண்மையா பிசாசா, உபதேசமா, தேவனா என்று சொல்லி. அல்லேலூயா. இல்லாம அடுத்தவர்களை குத்தி சொல்லும்போ,
அடுத்தவர்களை கடிந்து சொல்லுகிறது போல சில காரியங்களை பேசி ஏதோ ஒரு காரணத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கும்படி சொல்லுகிற எதையும் வைத்து நீங்களும் நானும் தீர்மானித்து விடாதீர்கள். அது அத்தனையும் மேட்டிமையினால் உண்டாயிருக்கும் என்பதை ஆவியில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, உங்களை நான் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுவேன்னா எனக்காக நீங்கள் ஒருவேளை 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 4 மணி நேரமோ இல்லைன்னா சபைக்கு முன்னாடி எங்கெல்லாம் பார்க்குமோ அங்கெல்லாம் ஒரு நடிக்கின்ற ஒரு அனுபவம் தான் வருமே ஒழிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மாற்றம் வர முடியவே முடியாது. ஒன்றும் இல்லை, என்னை குறித்து உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும், என்னை குறித்து எனக்கு தெரியும். என்னை குறித்து எனக்கு தெரிஞ்ச சில காரியம் மாற்றணும்னு விரும்புகிறதையே நான் மாற்ற முடியாமல் போராடுகிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறந்த மனுஷனுக்குள்ளேயும் அவன் மனசாட்சி சொல்லுகிறது, இது தப்பு, இது நீ செய்தது சரியில்லை, தப்பு, நீ பேசினது சரியில்லை, நீ செயல்பட்டது சரியில்லை, எல்லாம் மனசாட்சி சொல்லியும் மாத்திட்டமா முடியல. அப்போ நம்மளை மாற்ற முடியாமல் இருக்கும்போ இன்னொருவரை எந்த மனுஷனும் மாற்றவே, எந்த கிருபை பெறலாம், எந்த பெரிய அபிஷேகம் பெறலாம், எந்த பெரிய சபை போதகராக இருக்கலாம், மாற்றவே முடியாது. அப்படி மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே மாற்றம் வரவில்லை, மாறாக வஞ்சகம் வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. மாற்றம் எங்கே வருகிறது? தேவனோடு இணைகின்ற மனிதனால மட்டும்தான் இணங்க முடியும். அல்லேலூயா. தேவனோடு கூட உறவை பலப்படுத்ததான் ஒரு மனிதனுக்குள்ளே இணக்கம் வரும், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சரண்டர் வரும், ஒரு ஒப்புரவு வரும், ஒரு கீழ்ப்படிதல் வரும், ஒரு மாற்றம் வரும். இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சபையும் யாரையும் எந்த நபரையும் மாற்ற முடியவே முடியாது. அப்படி நீங்க பார்க்குறீங்கன்னா ஸ்தோத்திரம், பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு வஞ்சகம் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாது, ஸ்தோத்திரம், நான் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு புரியாது. எல்லா அனுபவத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அனுபவிக்கும்போ பல காலத்தை இழந்து போன இடத்துல இருப்பீங்க, அது மட்டும்தான் உண்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் பரிசுத்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் ஓடுறோம். சிந்தையில கூட மேட்டிமை, பெருமை வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வசனம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே நேரம் கடந்து போயிட்டு. அல்லேலூயா. இன்னும் உள்ளேயே வரல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ மேட்டிமையான எல்லாவற்றுக்கும் தேவன் எதிராளி. அல்லேலூயா. அது உங்கள் ஜெபமாக இருக்கலாம், உங்களுடைய பரிசுத்த வாழ்வின் உச்சபட்சமா நீங்க விரும்புகிற உபவாசமா இருக்கலாம். பெருமையினால் தொடுவீர்கள் என்று சொன்னால் அதன் பலன் பெரிய ஆபத்து. நான் புத்தியுள்ள ஆராதனையில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அதனால இப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொல்றது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பலனோ மரண வழிகள். உபவாசித்தும் தேவனை சார முடியாது, ஜெபித்தும் தேவனை சார முடியாது, ஆராதித்தும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருக்க முடியாது. அந்த வாழ்க்கைக்கு நேர உபவாசம் இருக்கும், ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், கூட்டம் இருக்கும், கோயில் இருக்கும், சர்ச் இருக்கும், பெரிய கிருபை பெற்ற ஊழியக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிற வெற்றிடம் மட்டுமே இருக்கும். பேதுருவை போல ஸ்தோத்திர வெறும் படகா இருக்கின்ற அனுபவத்தை அல்லாமல் வேறொரு அனுபவம் இல்லை.
அதை மாற்ற வேண்டுமானால் புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற இடத்துல, தேவ பிள்ளை என்று சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவ சமூகத்திலே சீர்தூக்கி பாருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் புத்தியுள்ள ஆராதனைக்கென்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கரங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய பர்வதமும் விலகி போவதை, எவ்வளவு பெரிய மலைகளும் விலகி போவதை, எவ்வளவு பெரிய யோர்தானும் விலகி போவதை, எவ்வளவு பெரிய செங்கடலும் புரண்டு போவதை உங்களுடைய கண் காணும். அதை தேவன் செய்வார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகின்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அப்படியே நாம் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை செவிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற இடத்துல தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என் செயல்பாடுகள், ஆனாலும் என் யோசனைகள், ஆனாலும் என்னுடைய ஐம்புலன்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிசாசனுடையதாகவும், ஆண்டவரே, அருவருக்கப்படத்தக்கதாகவும், தேவனுக்கு விரோதமானவைகளையும் தேவன் பெயரிலேயே செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரே வஞ்சகமான வாழ்க்கையில் என்னுடைய வாழ்வு பயணித்து கொண்டிருக்கிறதானால் ஆண்டவரே, இந்த பகல் வேளையில கேட்கிற வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தரை பார்த்து கேட்போமா, இந்த வஞ்சகமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த எந்த சூழ்நிலையிலும் மரணமே வந்தாலும் தேவ சித்தத்திற்கென்று இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அவர் சரியாய் ஓடினது போல என் ஓட்டத்தை சரியாய் ஓட ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. புத்தியுள்ள ஆராதனை செய்ய உம்முடைய ஏக சிந்தையின்படியே நான் ஓட, உம்முடைய ஏக விருப்பத்தை நிறைவேற்ற, உம்முடைய ஏக சிந்தைக்குள்ளே கட்டப்பட எனக்கு உதவி செய்யுங்க. குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் தெளிவாய் இவை எல்லாவற்றிலும் எங்களை நடத்துகிற வஞ்சகத்தை இனம் கண்டுகொள்ள ஒரு விசேஷித்த ஆவி எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள ஆவி எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. மாற்றங்களை தருகின்ற தேவனிடத்திலிருந்து மாற்றங்கள் வரட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை ஆண்டவரே எங்களிலே வெளிப்படத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை கேட்போம். ஆண்டவரே, இந்த வஞ்சக உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆதாமின் மூலமாய் ஆண்டவரே ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு வித்தை, எங்களுக்கு ஒரு விசை உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள மாதிரியை நாங்கள் தரித்து கொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமே. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தணுமே. உம்முடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தணுமே. இன்னும் 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 உமக்கென்று எழும்ப கட்ட, உமக்கென்று ஓட, அவமானங்களையும் சகித்து கொள்ள தேவன் பேரில் எழும்ப தேவன் கிருபை செய்வீரா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த தேவ பலன் பரத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். கிறிஸ்து ஆண்டவரே சகலத்தையும் இழக்கிற இடத்துல நின்றாலும் ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கிலே அவருடைய ஆத்துமா ஊற்றப்பட்ட நேரத்திலும் கூட தைரியமாய் தேவ சித்தத்திற்காக வெறும் கையை விரித்து கொண்டு தேவ சித்தம் நிறைவேற நின்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்கத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. கடைசி காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். வஞ்சகங்களுக்கு விலகி
பரிசுத்த தேவ சித்தத்திற்கென்று ஓட, பரிசுத்த தேவ சித்தத்திற்கென்று நாங்கள் கிரியை செய்ய எழும்ப உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற பலவீனங்கள், ஆவிக்குரிய குறைபாடுகள் எல்லாவற்றையும் தூரமாக்கும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த சிந்தையிலே முன் செல்ல பலன் தாரு, கிருபை தாரு. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.